மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா உள்ளிட்டோர் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் ஒரு வாரத்தில் தீர்ப்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக அரசு வழக்கறிஞர் துஷ்யந்த் தவே உச்சநீதிமன்றத்தில் இன்று நீதிபதி பினாகி சந்திரகோஷ் அமர்வு முன்பு ஆஜராகி ஜெயலலிதா உள்ளிட்டோர் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் நெடுநாட்களாக தீர்ப்பு வழங்கப்படாததை சுட்டிக்காட்டி முறையிட்டார். அப்போது பதிலளித்த நீதிபதி பினாகி சந்திரகோஷ் சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பு ஏறக்குறைய எழுதப்பட்டு விட்டதாகவும் இன்னும் ஒரு வாரத்தில் தீர்ப்பு வழங்கப்படும் என்றும் கூறினார். கடந்த 1991 ஆண்டு முதல் 1996 ஆண்டு வரை தமிழக முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு தொடரப்பட்டது. கர்நாடக சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்ற இந்த வழக்கில் ஜெயலலிதா, சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஆகிய 4 பேருக்கும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இதை எதிர்த்து தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி குமாரசாமி 4 பேரையும் விடுதலை செய்து தீர்ப்பளித்தார். இந்த தீர்ப்பை எதிர்த்து கர்நாடக அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது.